வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வள்ளி வீரா கிட்ட போய் பேசுகிறாங்க. உங்கள் அக்கா ரொம்ப தப்பாக யோசிக்கிறா. உங்கள் அண்ணனோட சாவுக்கும் ராஜேஷ் சாவுக்கும் என் குடும்பத்தையே பழி வாங்க போகிறாளாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு வீரா, என்னோட அக்காலாம் அப்படிப்பட்டவு கிடையாது, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உங்கள் மருமகன் கூட சேர்ந்து வாழலை அப்படின்றதுக்காக எங்கள் அக்காவை பற்றி நீங்கள் தப்பாக பேசுவீங்களா? அவள் அந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, நீயே அங்கே வரல, உங்கள் அக்கா மட்டும் எதுக்காக அங்கே இருக்கணும்? உங்கள் அக்காவையும் பேசாமல் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தா அந்த மாறன் தான் இப்படிலாம் பேச சொல்லி அனுப்பியிருப்பானோன்னு தோணுது எனக்கு. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீரா திரும்பி நின்றுப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக வள்ளி அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறாங்க. கண்மணியோட வாய்ஸை கேட்டு டக்குன்னு வீரா திரும்பி அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுமே வீரா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. வள்ளி இதுக்கப்புறம் நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போது வீரா யோசிக்கிறாங்க, கண்மணி, உனக்குள்ளே இருக்கிற அந்த பழி வாங்குகிற எண்ணத்தை நான் அழிக்கணும். ராமச்சந்திரன் சார் குடும்பத்தையும் காப்பாற்றணும், உன்னோட வாழ்க்கையையும் காப்பாற்றணும். அதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே நான் நுழைஞ்சாகணும். உன்னோட தங்கச்சியை மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த வீட்டோட மருமகளாக சரிக்கு சமமான பொறுப்போடு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் மட்டும்தான் உனக்குள்ளே இருக்கிற அந்த பழி வாங்குகிற எண்ணத்தை என்னால் அழிக்க முடியும். அதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே வழி மாறன் மட்டும்தான். இந்த ஜென்மத்தில் நான் அவனை ஏற்றுக்க போகிறதில்ல. ஆனால் இப்போது அவன் கூட சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அட்லீஸ்ட் அவன் பண்ணது இதுக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.